ராகி களி செய்ய போகிறோம். ஒரு கப் மாவு எடுத்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். அடுப்பில் தண்ணியை சுட வச்சுக்குவோம். இப்போ மாவை இந்த அளவுக்கு கரைச்சிக்கணும். தண்ணி கொதிச்சிடுச்சு, ஊற்றி கிண்டிக்குவோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கட்டி இல்லாமல் கிண்டிக்குவோம். இப்போ மாவு நல்லா வேகட்டும். களி வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் டிஃபன் ஹெல்த்தியான ராகி களி. இல்லை நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம்.